அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, உங்கள் குடும்பத்திற்கு செல்வமும் ஐஸ்வர்யமும் பெருக ஈசன் அருளால் எதிரி தொல்லை தோஷங்கள் அத்துணையும் நீங்க மாட்டு பொங்கல் அன்று சூரிய பகவான் இல்லாத நேரத்தில் இந்த அற்புத மந்திர வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் சாத்தியமாகும். ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, ஓர் தகவல். உங்கள் குழந்தைகள் இந்த 2026ஆம் ஆண்டு நல்லபடியாக படிக்க வேண்டுமா? தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வேண்டுமா? குழந்தைகள் மட்டுமல்ல, பெரியவர்களும் எந்த தேர்வு எழுதினாலும் அந்த தேர்வில் முதன்மையாக நீங்கள் வெற்றி பெற 54 கல்வி வசிய ஆன்மீக சூட்சமங்களை தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றேன். இந்த சூட்சம பயிற்சி எடுத்துக்கக்கூடியவங்களுக்கு தனிப்பட்ட கல்வி வசிய மந்திர சொல்லும் தந்து கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு இந்த கல்வி வசிய சூட்சமம் கற்றுக்கொள்ள விருப்பமா? இதில் பெருசாக பூஜைகள் இருக்காது, பெரிய வழிபாடுகள் எதுவும் இருக்காது, மந்திரங்கள் பெருசாக இருக்காது. குழந்தைங்க செய்யலாம் அல்லது குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் இதை பின்பற்றலாம். ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும். டிஸ்பிளே என் வாட்ஸ்அப் நம்பருக்கு, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கல்வி வசிய சூட்சமன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இதனுடைய பதிவு விவரம் தருகின்றேன். 16/1/2026 தை 2 வெள்ளிக்கிழமை மாட்டு பொங்கல் அன்று, அன்றைய நாள் தேய்பிறை பிரதோஷம். மாட்டு பொங்கல் வழிபாடு எப்படி செய்யணும், தேய்பிறை பிரதோஷ மந்திரம் என்ன சொல்லணும் அப்படின்னு ஏற்கனவே தனி பதிவு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு முன்னோர் வழிபாடு எப்படி செய்யணும்னு ஏற்கனவே தனி பதிவு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே அந்த பதிவினுடைய லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். கேட்டு செய்து பயன்பெறுங்கள். நான் சொல்ற இந்த வழிபாட்டை சூரிய பகவான் இல்லாத நேரம், அதாவது காலை சூரிய உதயத்திற்கு முன்பாக அல்லது மாலை சூரியன் மறைந்த பிறகு செய்யணும். ரொம்ப எளிமையான விஷயம்தான். உங்க வீட்டில் பூஜை அறையில் 9 தீபங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்றி வையுங்கள். ஏற்றி வைத்து 1 டம்ளர் பால் மற்றும் ஏதேனும் இனிப்புகள் அல்லது பழங்களை நெய்வேத்தியம் வைத்து நீங்க வடக்கு திசை நோக்கி அமருங்கள். அமர்ந்து கொண்டு கையில் வாசனை பூக்களை வைத்துக்கொண்டு ஓம் காமதேனுவே நமோ நம அப்படின்னு 21 முறை மனசுக்குள்ளேயே சொல்லுங்க. ஓம் காமதேனுவே நமோ நம, ஓம் காமதேனுவே நமோ நமன்னு 21 முறை சொல்லிட்டு காமதேனுவை பக்தியோடு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு ஓம் நந்திகேஸ்வராய நமோ நம, ஓம் நந்திகேஸ்வராய நமோ நம, ஓம் நந்திகேஸ்வராய நமோ நம அப்படின்னு 21 முறை சொல்லுங்க. இந்த 2 மந்திரங்களையும் தலா 21 முறை எவர் ஒருவர் மாட்டுப்பொங்கல் அன்று சொல்லுகின்றாரோ காமதேனுவின் அருளால் செல்வமும் ஐஸ்வர்யமும் உங்கள் குடும்பத்திற்கு பெருகும். நந்தி தேவருடைய அருளால் எதிரி தொல்லை நீங்கும், தோஷங்கள் அத்துணை நீங்கும். இந்த ஆடியோ பதிவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பூஜை அறையில் அமர்ந்து சொல்ல முடியாத சூழல் இருக்கிறவங்க உங்க வீட்டில் ஹாலில் ஏதாவது ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து சூரிய பகவான் இல்லாத நேரத்தில் இந்த மந்திர வழிபாட்டை மனதிற்குள்ளே செய்யுங்கள். தீபம் ஏற்றவில்லை என்றாலும் பரவாயில்லை, மனதிற்குள்ளேயே சொல்லுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். அன்பு சொந்தங்களே, ஒரு அற்புத தகவல். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியோடு உங்க குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுது. அன்று மகா சிவராத்திரி. எங்கள் வாட்ஸ்அப் குழுவில் நாங்கள் சொல்லித்தரும் 28 சிவ பூஜையில் ஏதாவது ஒரு சிவ பூஜையை 5 நிமிடம் மட்டும் அந்த அன்னைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது செய்யலாம். 28 மணி நேரத்தில் எப்போனாலும் சரி ஒரே ஒரு சிவ பூஜை குறைந்தபட்சம் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நிச்சயம் சொல்கிறேன், உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுது. இதுக்காகவே மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு தனி வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி இருக்கின்றேன். இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் 2 முறை மானசீக சிவதீட்சை தரப்போகின்றேன். அன்று நள்ளிரவு 12 மணிக்கு ருத்ர ஹோமத்தில் உங்கள் குடும்பத்தின் ஒரே ஒரு பிரார்த்தனையை சிவனிடத்தில் சேர்க்கப் போகின்றேன். மேலும் கண்டகி நதியிலிருந்து எடுக்கப்பட்டு 3 சிவ ஆலயங்களில் வைத்து உயிரூட்டப்பட்ட சிவ சாலிகிராம் பிரசாதமாக தரப்போகின்றேன். இந்த குழுவில் கட்டண விவரங்கள் தெரிந்து கொள்ள டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மகா சிவராத்திரி அல்லது ஹாய் அல்லது வணக்கம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இந்த குழுவின் கட்டண விவரங்கள் தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.